பால் கொடுக்க பாருங்க எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலரில் புசு 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 வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பப்பை பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் பாருங்கள். ஆக்டிவில் அடிச்சுக்க ஆளே இல்லை பாருங்கள். எவ்வளோ துருன்னு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அழகுன்னா அழகு இந்த பப்பியோட அழகு. இந்த பப்பி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. இதை பாருங்கள், இது என்ன பார்த்துக்கோங்க. இதுதான் காஸ்ட்லியஸ்ட்டு பப்பீஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி இறக்கியிருக்காங்க. எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு சூன்னு சொன்னால் போதும் ஓடியே வந்து பிடிச்சிருவோம் ஹஸ்கி பப்பீஸ். ஓகேவா, கிடைக்காது. இது தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணது. ஓகேவா, ஸோ யாருக்கு வேணுன்றது கேட்டு வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கமெண்ட்ஸை தெரிவிங்க, அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஹஸ்கிக்கு டிமாண்ட் இருக்குது. ஓகே, இதுதான் ஹஸ்கி பப்பீஸ். ஓகே, எவ்வளோ ஆக்டிவாக ஓடிட்டு இருப்பாங்க. கடன்னு ஓடும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஜல்லுன்னு ஓடும். ரன்னிங் ரேஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான். ஜம்பிங் எல்லாமே பண்ணும். இந்த ஹஸ்கியெல்லாம் கிடைக்காது. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் லைனேஜ். ஓகேவா, எப்படி இருக்கு எப்படி இருக்குடா ஹஸ்கி பப்பி? ஹஸ்கி பப்பி எப்படி அழகாக ஓடிட்டு இருக்கு பாருங்கள். எப்படி சூப்பராக இருக்கா? இந்த பப்பி பாருங்கள், ஷிட்ஸு பப்பி. ஒரு 5 இருக்குது, பீசஸ் இருக்குது. 3 மேல் அண்ட் 2 ஃபீமேல்ஸ் இருக்குது. எப்படி பாருங்கள், டான்ஸ் ஆடும், டங்குன்னு டான்ஸ் ஆடும் பாருங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். ஷர்ட் அதே ஒரே என்டர்டைன்மெண்ட் தான் ஓடுது பாருங்கள். ரன்னிங்கை பாருங்கள், ரன்னிங் அடிச்சு ஆளில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அடுத்து அதோட வெரைட்டி மாதிரி இன்னொரு வெரைட்டி இருக்குது. இது பார்த்துக்கோங்க, இதுக்கு பேரும் ஷிட்ஸு தான். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதில் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஒரு மேலு 2 ஃபீமேல்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஷிட்ஸுமே தான். இதுவும் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டிஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2மே ஃபீமேல் தான். எது தேவைப்படுதுன்னு பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பிளாக், பார்த்தாலே பாருங்கள் கருப்பாக பயங்கரமாக இருக்கா. காக்கா கருப்பு பேட்டா செருப்பு. இதைத்தான் நீங்கள் வீட்டில் வச்சா இருட்டுக்குள்ளே முரட்டை குத்து மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ பாருங்கள் வரப்போகுது பாருங்கள். இந்த இதுவும் ஒரு பிளாக் பப்பி தான். எது பிடிச்சிருந்துச்சுன்னா சரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எது பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்னு டக்குன்னு போடுங்க. இது கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள் என்ன வகைன்ட்டு. இது கிடையாது, ரேரான லைனேஜ் உள்ளது. ஓகேவா, இது ஆனால் வித்தவுட் கேசி தான். ஓகே, உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்துங்க டால் ஃபேஸ் ஃபிஷ்ஷும் யாருக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வாங்கிக்கலாம். வேணாதாங்க வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காதுன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்து வருது பாம் பப்பி பார்த்துங்க. இதுவும் ஷிட்ஸோட அடுத்த லைனேஜ் உள்ளது தான். ஓகே, இது மினிச்சர் வகையோட சேர்ந்தது. ஓகே, ரொம்ப குட்டியாக இருக்கும். கீழே சின்ன டால் மாதிரி இருக்கும். அது வார்டு படுத்துக்கும். ஒரு சேட்டை பண்ண வார்டு ஜாலியாக இருக்கும். வரப்போகிறது பார்த்திங்கன்னா ராஜபாளையம் டாக். ராஜபாளையத்தில் போய் நீங்கள் வாங்கணும் அவசியம் இல்லை. மதுரையிலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாக் பிடிச்சிருக்குன்றதை. ஓகேவா, நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா லாங் கோட்டாக வரும். ஓகே, ஹை சைஸ் வரும். லபக்குன்னு தவ்வு ஜம்பிங்லாம் ராஜபாளையம் நான் அடிச்சுக்க ஆளே இல்லை. ஓகேவா, காவலுக்கும் வச்சுக்கலாம், வீட்டு காவலுக்கும். ஓகேவா, நல்லாயிருக்கும். ஆமாம், இது பார்த்திங்கன்னா பாம் பப்பி. இது கோல்டன் ரெட்ரீவர் தான். ஸோ இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண நம்ம புது வகை. இதுக்கு நேம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா, இது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இது விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த வகையை சேர்ந்தது பிட்புல். ஓகே, அது நம்மகிட்ட ஒரு 5-6 குட்டி இருக்குது. ஓகே, வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கிடைக்காது, வெரி ரேர் பீஸ். ஓகே, பார்த்துவோம் எப்படி மில்க் குடிக்காது. இங்கே வர இந்த வகையை பாருங்கள் எப்படி இருக்குது. இதுவும் கோல்டன் கலரில் இருக்கும். ஓகே, பட் ஆனால் இது கோல்டன் ரெட்ரீவர் கிடையாது. ஓகே, எப்படி இருக்கு பாருங்கள். இதுவும் பப்பி தான், குட்டி. யாருக்கு வேணுமோ பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காட்டினா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை ஹேர் அடிச்சிடும். அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். தேவைப்படாதவங்க பிடிக்காட்டினா டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நல்லா சேட்டப் பண்ணும், எங்கே பார்த்தாலும் காலத்தூக்கிட்டு இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். ஓகே, எல்லாருமே படத்தில் பார்க்கக்கூடிய பூனை மாதிரியே இருக்கும்.
ஸோ எத்தனை பீஸ் இருக்குங்க? 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 பீஸ் இருக்குது. எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அனுப்பிச்சிங்கன்னா, இதெல்லாம் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 தான். எல்லாமே தாய்லாந்தில் இம்போர்ட் பண்ணது தான். ஓகே, எது வேணும்னு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், வாங்கிக்கோங்க. இது பார்த்தோம், இது டம்மி பீஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதோட பேரண்ட்டை பார்த்திங்கன்னா புலி மாதிரி இருக்கும். இது இப்போ தான் பிறந்திருக்கு, அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது பாருங்கள், கடிக்கிறதில் ரெடியாக இருக்கும். இங்கேருந்து தூக்கி எலும்பு துண்டை எடுத்து வீசுறீங்கன்னு ஓடியே போய் கவுறதில் இதை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவு பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் உட்காருன்னு சொன்னால் கமெண்ட் சொல்கிறக்காண்டி அப்படியே உட்காந்துருக்கு. இல்லைன்னா அவ்வளோதான், இதோட தாக்குதலை தாங்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இது பாருங்கள், திறனாய் மாதிரியே இருக்கும். திறனாய் கிடையாது. அதுவும் இது சிட்ஸு கூண்டுக்குள்ள அடைச்சி போட்டிருக்கோம். ஏமா அழகாக இருக்கும். ஓடியே முன்னாடியே வந்துடுறது தான் கூண்டுக்குள்ள அடைச்சி போட்டிருக்கேன். விட்டோம்னா அவ்வளோதான், பின்னாடியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக ஆடிக்கிட்டு இருக்கு டான்ஸு, டங்கு. இதை வச்சு நிமிஷம் அடிச்சுக்க ஆளே இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃப்ரம் மலேசியாவில் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது பிடிச்சிருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு சப்ளை இருக்குது. ஓகே, ட்ரான்ஸ்போர்ட்டும் ஆல்சோ அவைலபிள். ஓகே, ஸோ தந்தாப்பில் நீங்கள் பேசி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தவங்க டேன் பீஸு, இதில் ஒரு 4 பீஸ் வச்சுருக்கோம். வாங்கிக்கோங்க. ஓகேவா, இது ஒரு டேன் பப்பி தான். இது வேணும்னா வாங்கிக்கோங்க. எப்படி இருக்கும், அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்கும், அப்படியே சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். ஒன்றுமே செய்ய அப்படியே அவங்க பின்னாடியே கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். அவ்வளோதான். இந்த இருங்க, குடுன்னு ஓடும், அழகாக இருக்கும். பாருங்க, இது ஒரு ஃபைட் போடும், அடிக்கிற அடியில் எல்லோரும் ஓடிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். இது பார்த்துக்கோங்க. இது யாருக்கு வேணுன்றது. இந்த பப்பீஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டினா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே, இது நல்லா ஆக்டிவான இருக்க பப்பி தான். ஓகே, யாருக்கு வேணும்னு கேட்டு வாங்கிக்கோங்க. எவ்வளோ குஷியாக இருக்குது பாருங்கள். ஏமா இது இப்போ தான் சாப்பாடு கொடுத்துருக்கோம், ஸோ அதனால தான் பயங்கர ஆக்டிவாக இருக்குது. சாப்பிடாட்டினாலும் ஆக்டிவாக இருக்கும், சாப்பிட்டே எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பார்த்துக்கோங்க. என்ன இது மோப்ப சக்தி கொஞ்சம் அதிகம் இதுக்கு, எங்கே எது வச்சாலும் கண்டுபிடிச்சிடும். இது பார்த்துக்கோங்க, பிளாக் பப்பி. இது கொஞ்சம் கொஞ்சம் குமார் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சேல்ஸுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காத டிஸ்லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். SR Reels not Saban. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.